ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரணவ். கடந்த 2 வீடியோ வந்து சொல்லியிருப்பேன், வெளியே எங்கேயும் தலை காட்ட முடியல, எந்த சோஷியல் மீடியாவுக்கு உள்ளே போக முடியல, ஏன்னா வெளியே ஊற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் போகும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து நேற்று நடந்த மேட்ச் அப்படி. நான் எதை பற்றி பேச போகிறேன் உங்களுக்கே தெரியும் கைஸ். தெரியுமா தெரியாதா? தெரியும் கைஸ். அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எதை பற்றினா வந்து சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் தரமான மேட்ச்சு. ஏன்னா வந்து போன வருஷம் வந்து நம்மளை கேகேஆர் வந்து வச்சு செஞ்சாங்க போன வருஷம். ஆனால் அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி இந்த வருஷம் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு நேற்று நடந்த மேட்ச்சு. இந்த கொசு தானடா நீ நான் தூங்க சொல்ல வந்து என்ன கடிச்சு ஓடி போயிடுச்சு. நான் உன் கையில் இருந்தான்னு சொன்னேன். இன்னைக்காவது நான் முடிச்சு பேப்ப பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் நேற்று நடந்த மேட்ச் வந்து கரெக்டாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. என்ன புத்தாண்டு சூப்பரா, சரியான வெற்றி நேற்று. பரவாயில்ல, பேக் டு பேக் வெற்றி. இப்படியே வந்துட்டே இருந்தாங்கன்னா வேறு மாதிரி கம்பேக் கொடுத்துட்டே இருக்கலாம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கேகேஆரை வந்து கேக் ஊட்டி அனுப்புகிற மாதிரி மஜா பண்ணி விட்டாங்க. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போய். எனக்கு தெரிஞ்ச இப்போ ஷாருக்கான்லாம் ஷாக்காகி இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நேற்று சரியான மேட்ச். ஏன்னா வந்து யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா வந்து கேகேஆர் வந்து நம்மளை பொழந்துருவாங்க தான் எல்லாருமே நினச்சோம். ஆனால் கடைசியில் பார்த்தா சிஎஸ்கே வந்து கேகேஆரை பொழந்து விட்ட மாதிரி ஆகி போச்சு நேற்று நடந்த மேட்ச். என் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. ஏன்னா வந்து பவுலிங் சூப்பராக இருந்துச்சு, பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஃபீல்டிங் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போன மேட்ச் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரியே மிஸ் பண்ணாமல் அப்படியே பண்ணிட்டாங்க. எல்லாருமே கம்பேக் கொடுத்த மாதிரி நேற்று சரியாக விளாண்டுருக்காங்க. டாஸ்க் போட்டானே வந்து நம்ம சிஎஸ்கே பேட்டிங்கு, நம்ம கேகேஆர் வந்து பவுலிங் எடுத்தாங்க. அஸ்யூஸ்வல் நம்ம சிஎஸ்கே சார்பில் வந்து யார் இறங்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேட்டாவும் ருத்ராஜ் இறங்கினாங்க. ஆனால் பரவாயில்ல, சேட்டா வந்து போன மேட்ச் எப்படி விளாண்டாரோ அதே மாதிரியே கம்பேக் கொடுத்த மாதிரி இந்த மேட்ச் நல்லா விளாண்டாப்புல. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் வந்து ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் வந்து என்னாச்சுன்னு தெரில, அவர் வந்து பெருசாக எதுவுமே அடிக்கலை பவர் பிளேயில். வந்து ரொம்ப வந்து அது ஒன்று மட்டும் தான் ட்ராபேக் மாதிரி இருந்துச்சு கைஸ் நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து. மற்றபடி கேப்டன்சிலாம் வந்து சூப்பராக பண்ணார் ருத்துராஜ், அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் வந்து பேட்டிங் தான் ஓரளவுக்கு சரியாக பண்ணலை, ஃபீல்டிங்குமே ஓரளவுக்கு சரியாக பண்ணலை, ஏன்னு தெரில. பரவாயில்ல, அவர் மட்டும் கம்பேக் கொடுத்துட்டாருன்னா டீம் வந்து பக்காவாக இருக்கும். ஆனால் வந்து ருத்துராஜுக்கு வந்து பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா வந்து இந்த தடவையும் அவன் பெருசாக ஆடலை. 6 பாலுக்கு என்னமோ 7 ரன் என்னமோ அவுட் ஆகிடுவார் பவர் பிளேயில். மாதிரி உள்ள இறங்குவாப்புல, எப்படி பவர் பிளே யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி தரமாக விளையாண்டுருப்பாப்புல. 17 பாலுக்கு வந்து எப்படி 32 ரன் அடிச்சு கொடுத்துறாரு அவர். அதுக்கப்புறம் வந்து நம்ம கருணாவை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைவேஸ் உள்ள அடிக்க விடுவாங்க. அவர் என்ட்ரிக்கெலாம் ஸ்டேடியமே அதிரும், அந்த மாதிரி கத்துறாங்க. சரியான என்ட்ரி. உள்ள இறங்கி விட்டு வளாசி எப்படி ஒரு 41 ரன் கிட்ட அடிச்சு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சர்ஃபாஸ் கான் உள்ள இருக்கும் அப்படின்னா அவர் வந்து ஒரு 18 பாலுக்கு நம்ம வந்து 28 ரன் கிட்ட அடிச்சு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் மொத்தம் ஸ்கோர்னு பார்த்தாக்க 5 விக்கெட்டில் வந்து 193 ரன் கிட்ட நம்ம அடிச்சிருப்பாங்க கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தா கேகேஆர் உள்ள இறங்கினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபின்லாந்து உள்ள இறங்கினாப்புல, அவர் வந்து 1 ரன்லேயே அவுட்டு. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் போட்டு சுனில் நாராயண் உள்ள வருவாப்புல, 17 பாலுக்கு வந்து 24 ரன் கிட்ட அடிச்சு கொடுத்தா அவுட் ஆயிடுவாப்புல. அதுக்கப்புறம் வந்து ரஹானே உள்ள வருவார், அவர் ஒரு 22 பாலுக்கு வந்து 28 ரன் கிட்ட நம்ம அடிச்சு அவுட் ஆயிடுவார் கைஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரகுவன்சி உள்ள வருவார், அவர் ஒரு 19 பாலுக்கு வந்து 27 ரன்னும் நம்ம கிட்ட அடிச்சு கொடுத்துருப்பாரு, அவர் அவுட் ஆயிட்டாரு. இப்படி அடுத்து வரவங்க எல்லாருமே வந்து 20-30 ரன்னு சொல்லி அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 20 ஓவருக்கு வந்து 7 விக்கெட்டுமே இழந்து 160 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஃபைனலி வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா வந்து பேக் டு பேக் வின்னிங்ஸு, ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே ஜெயிச்சாச்சு. பாயிண்ட்ஸ் டேபிள்னு பார்த்தாக்க மொதல் பேட்ச் டிசி கூட ஜெயிச்சதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் இடமோ கிடச்சிருக்கும். நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து ஒரு 2 பாயிண்ட், மொத்தம் 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு கைஸ். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பவுலிங் வந்து பாராட்டி ஆகணும் கைஸ். ஏன்னா வந்து போன தடவை எப்படி வந்து ஜேம்ஸ் வார்னர் வந்து பங்கமாக விக்கெட் எடுத்து கொடுப்பாரோ அதே மாதிரி இந்த தடவை வந்து நூர் அகமத் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. மொத்தம் வந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு கைஸ், முக்கியமான விக்கெட்டு. அதில் வந்து மொத்தம் 4 ஓவரில் வந்து 21 ரன் மட்டும் தான் மொத்தமாகவே கொடுப்பாரு. ஆனால் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மேட்சுக்குமே வந்து பவுலிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும் கம்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க. இதே மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து 2026 வந்து கப்பு நமக்கு தான் கைஸ், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை.
கைஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து யாராவது நோட்டீஸ் பண்ணிக்கலாம்னு தெரில. கடந்த 4 மேட்சாகவே வந்து ருத்ராஜோட கேப்டன்சி வந்து சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, ஓப்பனிங் சரியில்லைன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து என்னாச்சுன்னு தெரில, ஃபுல்லாகவே ட்ராபேக்காகவே இருக்குது. அது கேப்டன்சி வந்து கண்டிப்பாக வந்து குறைய சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வந்து நேற்று நடந்த மேட்ச் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம்னு தெரில. ஒவ்வொரு பவுலிங் போடும்போது வந்து பவுலர்ஸ்ட்டை போய் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு ருத்ராஜ், இப்படி போடு அப்படி போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்து நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து பவுலர்ஸ்னால தான் வந்து நேற்று சிஎஸ்கே வந்து டீம் வந்து ஜெயிச்சாங்க. ஏன்னா வந்து பெருசாக ஸ்கோர் எதுவுமே அடிக்கல, பெருசாகவே 192 தான் அடித்தாங்க. ஆனால் வந்து பவுலர்ஸ் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கோர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கேகேஆர் வந்து அடிச்சிருப்பாங்க, கைஸ் தட்டி தூக்கியிருப்பாங்க. ஆனால் வந்து பவுலர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஆனால் வந்து ஒவ்வொரு பவுலிங் போடும்போதுமே வந்து ருத்ராஜ் எங்கே இருந்தாலுமே வந்து கரெக்டாக வந்து பவுலர்ஸ்ட்டை போய் அப்படி போடு அப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது யாராவது நோட்டீஸ் பண்ணிக்கலாம்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஓவருக்குமே வந்து ஃபீல்டிங்கே மாற்றிக்கிட்டே இருந்தார் ருத்ராஜ். இப்போ எல்லாருமே வந்து நல்லா விளாண்டாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஓவர் செகண்ட் ஓவர்லேயே வந்து அக்ரஷன் காமிப்பாங்க, இப்படியாவது அடிச்சிடணும் 6-4 அடிச்சு விட்றணும் அப்படி சொல்லி அடிக்கும் போது தான் வந்து அவுட் ஆயிடுறது. ஆனால் வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக பக்குவமாக 20 பால்கிட்ட போட்டோம், அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம தலை வந்து லாஸ்ட் 2 ஓவரில் வந்து பங்கமாக வச்சு செய்வாரோ அதே மாதிரி வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம தூபே உள்ள இறங்குவாப்புல. தூபே இறங்கி 12 பாலுக்கு வந்து 13 ரன்னும் நம்ம அடிச்சு கொடுப்பாப்புல. நமக்கு வந்து பவுலிங் அட்வான்டேஜாக வந்து நம்ம அக்கில் ஹுசேன் உள்ளே இறங்குனது தான். எப்போ அவர் உள்ளே வந்தாரோ அதுக்கப்புறம் வந்து பவுலிங் வந்து ஃபுல் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இனி வந்து எவனாலையும் வந்து பவுலிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து தொட முடியாது கைஸ். ஃபீல்டிங்கில் பார்த்தா நம்ம ஜேம்ஸ் வாட்டன் இருக்காப்புல, எல்லாருமே இருக்காங்க. மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே கேகேஆர் வந்து ஒய்டாக தான் போட்டுக்கிறனாங்க. ஒய்டாகவே போட்டு நம்ம ஆளை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பரவாயில்ல, எந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. ஒரு தடவை ஜெயிச்சாங்கன்னா ஹேட்ரிக்கு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி கம்பேக் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 3ஆவது தடவை அடிச்சிடலாம். ஓகே கைஸ், அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு டாடா பை, டேக் கேர், பை.